வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 4 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது த்ரிஷா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,639.03 544 பிடிஎஸ் 0.70 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். TCS 4.53 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். சன் ஃபார்மா 1.18 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,774.301.67 விழுக்காடு ஆக உள்ளது. 1.67 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி உயர்வுடன் முடிந்ததால் இந்திய பங்குகள் ஏற்றம். நேற்று சென்செக்ஸ் 0.70 விழுக்காடு உயர்ந்து 78,639.03 புள்ளிகளுடனும் நிஃப்டி 50 24,774.30 புள்ளிகளுடனும் முடிவடைந்தன. பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி மற்றும் நிலையான கார்ப்பரேட் வருவாய் காலம் ஆகியவை சந்தை உயர்வுக்கு ஆதரவளித்தன. ஜூலையில் இந்தியாவின் உற்பத்தி நடவடிக்கை கிட்டத்தட்ட 5 ஆண்டு குறைந்தபட்சமாக சரிந்தது. புதிய ஆர்டர்கள் மற்றும் உள்ளீட்டு கொள்முதல் ஆகியவற்றில் ஏற்பட்ட கடுமையான மந்தநிலை காரணமாக ஜூலை மாதத்தில் இந்தியாவின் உற்பத்தி PMI குறைந்தது. இந்த சரிவு இருந்தபோதிலும் இந்த துறை ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் வலுவான ஏற்றுமதி தேவையை தொடர்ந்து காட்டுகிறது. அமெரிக்க ஜப்பான் கூட்டு தலையீட்டிற்கு பிறகு யென் 3 மாத உச்சத்திற்கு உயர்ந்தது. ஜப்பான் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு தலையீட்டை தொடர்ந்து அமெரிக்க டாலருக்கு நிகரான ஜப்பானிய யென் 3 மாத உயர்வுக்கு உயர்ந்தது. நாணயத்தை ஆதரிக்க கருவூலம் மீண்டும் செயல்பட தயங்காது என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் உறுதியளித்தார். உலகளாவிய மாற்றங்கள் இருந்தபோதிலும் RBI வட்டி விகிதங்களை மாற்றாமல் வைத்திருக்க வாய்ப்பு. வரவிருக்கும் கொள்கை கூட்டத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி தனது முக்கிய வட்டி விகிதங்களை மாற்றாமல் பராமரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பிற மத்திய வங்கிகள் வட்டி விகித குறைப்பை நோக்கி நகரத் தொடங்கியுள்ள நிலையிலும் இந்த முடிவு எடுக்கப்பட உள்ளது. இந்தியாவின் புதிய பங்கு இறுதி ஏல முறை அறிமுகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இந்தியாவில் இறுதி நேர சந்தை விலைகளை கண்டறிவதற்காக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட முறை ஒரு கடினமான தொடக்கத்தை பெற்றது. அதன் அறிமுக அமர்வின் போது சந்தை பங்கேற்பாளர்கள் குழப்பம் மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களை எதிர்கொண்டதாக தெரிவித்தனர். சர்வதேச சந்தைகளில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் சரிவு. நேற்று தங்கம் விலை 0.30 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,107.70 முடிவடைந்தது. இதற்கிடையில் வெள்ளி விலையும் 0.15 விழுக்காடு குறைந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $58.32 நிறைவடைந்தது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து ஒரு பேரல் $80 நிறைவடைந்தது. நேற்று கச்சா எண்ணெய் விலை 0.40 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரல் $80.11 முடிவடைந்தது. மத்திய கிழக்கில் நிலவும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் எரிசக்தி சந்தைகளை தொடர்ந்து கவலையில் வைத்துள்ளன. மத்திய கிழக்கு பேச்சுவார்த்தை நம்பிக்கையால் டவ் ஜோன்ஸ் சாதனை உச்சத்தில் நிறைவு. ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் டவ் ஜோன்ஸ் தொழில்துறை சராசரி சாதனை உச்சத்தில் முடிவடைந்ததால் அமெரிக்க பங்குகள் உயர்ந்தன. மத்திய கிழக்கில் சாத்தியமான தூதரக பேச்சுவார்த்தைகள் குறித்த நம்பிக்கை முதலீட்டாளர்களின் உற்சாகத்தை அதிகரித்தது. நேற்று சந்தை லாபத்தில் முன்னிலை வகித்த IT நிறுவனங்களான டிசிஎஸ் மற்றும் இன்ஃபோசிஸ். நேற்று டிசிஎஸ் பங்குகள் முந்தைய அமர்வில் 4.53 விழுக்காடு உயர்ந்து $2,473.70 ஆக முடிவடைந்தன. இன்ஃபோசிஸ் நிறுவனமும் வலுவான ஏற்றத்தைக் கண்டு 4.42 விழுக்காடு உயர்ந்து $1,180 ஆக நிறைவடைந்தது. முத்தூட் குடும்ப அறக்கட்டளைகளுக்கு திறந்த சலுகை கடமையிலிருந்து செபி விலக்கு அளித்துள்ளது. இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் செபி 6 முத்தூட் குடும்ப அறக்கட்டளைகளுக்கு திறந்த சலுகை தேவைகளில் இருந்து விலக்கு அளித்துள்ளது. இந்த ஒழுங்குமுறை நிவாரணம் முத்தூட் மைக்ரோஃபினில் பங்குகளை கையகப்படுத்துவது தொடர்பானது. FD வட்டி விகிதங்கள் ₹3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,107.70 0.30 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் $1,25,891 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.30 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,120 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $58.32 0.15 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் $1,787 ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.15 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $58.40 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $80.11 0.40 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது.
எண்ணெய் விலை 0.40 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $79.79 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $93.30.06 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 6 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.38 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் ஐடி மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. எல்பிஜி சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, $2,906. பெங்களூரு $944.50, $2,821. ஹைதராபாத் $994, $2,985. ஆந்திர பிரதேசம் $966.50, $2,921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.